கண்மணி அன்போடு நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடுதாசி வச்சுக்கோ இல்ல வேணாம் கடிதமே இருக்கட்டும் படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. அதேதான். ஆஹா பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. கண்மணி வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு எனக்கு உண்டான காயம் தன்னால அறியும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவதில்லை. இது எழுதிக்க. நடுவுல மாணி தேனி பொன்மாணி இதெல்லாம் போட்டுக்கணும். இத பாரு, எனக்கு என்ன காயம் ஆனாலும் உடம்பு தாக்கிடும். உடம்பு தாங்கும். அபிராமி அபிராமி இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கிடுன்னு அப்படி நினைக்கும் போது வர அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனி நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலி லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமியே